யுகங்கள் பல கடந்து போயிருக்கலாம். ஆனால் மனித மனங்களின் போராட்டமும் தர்மத்தின் வெற்றியும் என்றும் மாறுவதில்லை. உலகிலேயே மிகப்பெரிய காவியம் 1,00,000 ஸ்லோகங்களைக் கொண்ட மகாபாரதத்தின் முதல் அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். நேயர்களே, மகாபாரதம் என்பது ஏதோ ஒரு காலத்தில் நடந்த போர் மட்டுமல்ல, அது இன்றும் நமக்குள் நடக்கும் தர்ம சங்கடங்களின் தொகுப்பு. இந்த பெரும் கதை எங்கே தொடங்கியது? குருவம்சத்தின் வேர் எங்கே இருக்கிறது? வாருங்கள், ஹஸ்தினாபுரத்தின் தெருக்களுக்குள் நுழைவோம். அன்று ஒரு வசந்த காலம். ஹஸ்தினாபுரத்தை ஆண்டு வந்தான் சாந்தனு மகாராஜன். அவன் ஒரு சிறந்த வீரன், வேட்டையாடுவதில் மிகுந்த விருப்பம் கொண்டவன். ஒரு நாள் வேட்டைக்காக கங்கை நதிக்கரைக்குச் சென்றான். அங்கே நதிநீர் சலசலவென ஓடிக்கொண்டிருந்தது. அப்போதுதான் கங்கை நதியின் கரையில் ஒரு பேரழகியைக் கண்டான். அவளது அழகு சூரியனைப் போல பிரகாசித்தது. அவள் ஒரு சாதாரணப் பெண்ணல்ல. கங்கை நதியே ஒரு பெண்ணின் வடிவில் அங்கே நின்றிருந்தாள். சாந்தனு அவளை பார்த்த மாத்திரத்திலேயே தன் ராஜ்யத்தை மறந்தான். தன் சிம்மாசனத்தை மறந்தான். ஏன், தன்னையே மறந்தான். மெதுவாக அவளிடம் சென்றான். பெண்ணே, நீ யார்? தேலோகத்து அழகியா அல்லது இந்த நதி தேவதையா? உன்னை கண்ட நொடியில் என் இதயம் உனதாகிவிட்டது. ஹஸ்தினாபுரத்தின் மகாராணியாக நீ வருவாயா? அந்தப் பெண் புன்னகைத்தாள். ஆனால் அந்தப் புன்னகையில் ஒரு ரகசியமும் ஒரு எச்சரிக்கையும் இருந்தது. மன்னா, நான் உன்னை மணக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை. நான் உன்னோடு அரண்மனைக்கு வரும்போது நான் எதைச் செய்தாலும் நீ என்னை கேள்வி கேட்கக்கூடாது. நான் செய்வதில் உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ மௌனமாக இருக்க வேண்டும். அன்று நீ என்னை ஏன் என்று கேட்கிறாயோ, அன்றே நான் உன்னை விட்டு மறைந்து விடுவேன். இது உன்னால் முடியுமா? காதல் வயப்பட்ட சாந்தனுவுக்கு அந்த நிபந்தனை மிகச் சிறியதாகத் தோன்றியது. சம்மதம் கங்கா, உன் நிபந்தனையே என் வாழ்நாள் கட்டளை என்றான். திருமணம் நடந்தது. ஹஸ்தினாபுரம் ஒரு புதிய அரசியைப் பெற்றது. திருமணம் முடிந்து சில காலம் கழித்து அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. நாடு முழுவதும் வாரிசு வந்து விட்டதென கொண்டாடினார்கள். சாந்தனு தன் குழந்தையைத் தூக்கி முத்தமிட ஆவலோடு ஓடி வந்தான். ஆனால் அங்கே அவன் கண்ட காட்சி அவனது நரம்புகளைத் தரிக்கச் செய்தது. கங்கை அந்த குழந்தையை கையில் ஏந்தி நேராக ஆற்றுக்குச் சென்றாள். மன்னன் பின்னாடியே பதற்றத்துடன் ஓடினான். அங்கே அவள் செய்த காரியம், ஈவு இரக்கமே இல்லாமல் பிறந்த சில மணி நேரமே ஆன அந்த குழந்தையை ஓடும் ஆற்றுக்குள் வீசினாள். குழந்தை நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. சாந்தனு அதிர்ச்சியில் உறைந்தான். ஏன் கங்கா என்று கேட்க வாயெடுத்தான். ஆனால் கங்கையின் நிபந்தனை அவன் தொண்டையை அடைத்தது. கேள்வி கேட்டால் அவள் போய்விடுவாள் என்ற பயத்தில் தன் சொந்தக் குழந்தையின் மரணத்தை மௌனமாக பார்த்து நின்றான். ஆனால் இது ஒரு முறை அல்ல. 2வது குழந்தை பிறந்தது. அதுவும் ஆற்றில் வீசப்பட்டது. 3வது, 4வது, 5வது என 7 ஆண் குழந்தைகள். 7 முறையும் கங்கை அந்த குழந்தைகளை ஆற்றில் எறிந்தாள். ஒவ்வொரு முறையும் அவள் முகம் மலர்ச்சியாக இருந்தது. ஆனால் சாந்தனுவின் இதயம் இரத்தக் கண்ணீர் வடித்தது. ஊர் மக்கள் பேசத் தொடங்கினார்கள். மன்னன் ஒரு பைத்தியக்காரன். தன் குழந்தைகளைக் கொல்லும் அரக்கியை அரண்மனையில் வைத்திருக்கிறான் என்று தூற்றினார்கள். 8வது முறையும் கங்கை கர்ப்பமடைந்தாள். மீண்டும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. கங்கை வழக்கம்போல குழந்தையை ஆற்றிற்குத் தூக்கிச் சென்றாள். இந்த முறை சாந்தனுவால் தன்னை தடுத்துக் கொள்ள முடியவில்லை. ஒரு தகப்பனாக அவனது இரத்தம் கொதித்தது. நிறுத்து என்று கத்தினான். நீ ஒரு தாயா அல்லது பேயா? சொந்தக் குழந்தைகளைக் கொல்ல உனக்கு எப்படி மனம் வருகிறது? உனக்கு நான் தேவையில்லையா? இந்த குழந்தை என்ன பாவம் செய்தது? ஒரு கொலையாளிக்கு மனைவியாக இருப்பதை விட என் குழந்தையை காப்பாற்றிவிட்டு உன்னை பிரிவதே மேல். கங்கை நின்றாள். அவள் கண்கள் கலங்கின. மன்னா, நீ உன் வாக்குறுதியை மீறிவிட்டாய். ஒப்பந்தப்படி நான் உன்னை விட்டுப் போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆனால் அதற்கு முன் ஒரு உண்மையைச் சொல்கிறேன், கேள். இவர்கள் சாதாரண குழந்தைகள் அல்ல. இவர்கள் அஷ்டவசுக்கள்.
வசிஷ்ட முனிவரின் பசுவைத் திருடியதால் பூமிக்குச் செல்ல சாபம் பெற்றவர்கள். அவர்கள் என்னிடம் வந்து, தாயே, பூமியில் பிறந்தவுடன் எங்களைக் கொன்று சாப விமோசனம் தாருங்கள் என்று வேண்டினார்கள். நான் அவர்களைக் கொல்லவில்லை. அவர்களின் ஆன்மாவைச் சொர்க்கத்திற்கு அனுப்பினேன். ஆனால் இந்த 8வது குழந்தை பிரபாசன். இவன் பூமியில் நீண்ட காலம் வாழ்ந்து பெரும் புகழ் பெற வேண்டிய விதி உடையவன். இதோ உன் மகன். இவனை நான் இப்போது வளர்க்கிறேன். சரியான நேரத்தில் உன்னிடம் ஒப்படைப்பேன். கங்கை அந்த 8வது குழந்தையுடன் நதியில் மறைந்து போனாள். சாந்தனு தனிமையில் விடப்பட்டான். ஆண்டுகள் பல உருண்டோடின. சாந்தனுவின் தேடல் ஓயவில்லை. இறுதியாக கங்கை நதிக்கரையில் வில்லை ஏந்திய ஒரு மாவீரனைச் சந்திக்கிறான். அவனே அவனது மகன் தேவவிரதன். கங்கை அவனை மன்னனிடம் ஒப்படைக்கிறாள். ஆனால் கதை இத்தோடு முடிந்துவிடவில்லை. தேவவிரதன் எப்படி பீஷ்மரானான்? அவன் எடுத்த அந்த உலகையே அதிர வைத்த பயங்கரமான சபதம் எது? ஹஸ்தினாபுரத்தின் அடுத்த வாரிசு யார்? அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். இது வெறும் கதை அல்ல. இது அறத்தின் பாதை.